வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம முருங்கைப்பூ ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஆல்சோ நம்மளுடைய இம்யூனிட்டியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். இது முருங்கை இலையில் இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இந்த முருங்கைப்பூலையும் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இடிச்சிருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூட 1 கப் முருங்கைப்பூ, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம முருங்கைப்பூ எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே மண்பானையை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறமா 2 பழுத்த தக்காளியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் புளி தண்ணி, அப்புறமா நம்ம முருங்கைப்பூ வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. இப்போ நம்மளோட சுவையான முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயாச்சு. இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. இதை நீங்கள் நல்லா சூடாக சாதம் கூட வச்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய இந்த முருங்கைப்பூ ரசத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.